نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير عملا صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم القيس من دانا نفسه من عمل لما بعد الموت أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المجرمين شفيع يوم القيامة يا الله يا هادي اللهم صل وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பி செய்கின்றேன். இவ்வுலகத்திற்கு அருள் கொடியாக அனுப்பப்பட்ட காத்தமுன் நபியின் சையதுல் முர்சலீன் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரிலும் அவர்களின் வாழ்க்கை அடிச்சுவடுகளை சுன்னத்துகளை தவறாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் அவுலியா அல்லாக்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் ஈடேற்றமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளை இந்த உலகத்தில் படைத்து பரிபாலித்து நமக்கு தேவையான எல்லா விதமான நியாமத்துகளையும் அருள் வளங்களையும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வின் கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்குவானாக. நம் வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வாழ்க்கை முறைப்படி அவர்களுடைய சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடக்கக்கூடிய நல் மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மாவில் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய சில அமல்களை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். யாருக்காவது அல்லாஹ் சொர்க்கத்தை தருகின்றேன் என்றால் யாராவது வேணாம் சொல்லுவோமா? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். எல்லாருமே சொர்க்கத்தை ஆசைப்படுவோம். மௌத்துக்கு முன்னாடி அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும் எல்லாருமே துவா செய்வோம். அப்ப அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு உண்டான வழிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். பொதுவாகவே நாம் நம்முடைய அமல்களை முறைப்படுத்தி சரியாக செய்ய வேண்டும். அமல்கள் அது சின்னதோ பெரியதோ, நன்மைகள் சின்னதோ பெரியதோ, நாம் நன்மைகளை செய்வதற்கு நாம் முந்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சாபிகு மினல் அமல், அமல்கள் செய்வதற்கு நீங்கள் போட்டி போடுங்கள். நீங்கள் அமல்களை செய்வதற்கு, நீங்கள் நன்மைகளை செய்வதற்கு நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள் என்பதாக சொல்வார். அதான் சொல்வார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 விஷயம் வர்றதுக்கு முன்னாடி, உங்களுடைய வாழ்க்கையில 7 விஷயம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யுங்க, நன்மைகளை முந்திக் கொண்டு நீங்கள் அதிகமாக செய்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதுல முதல் விஷயம்
செல்வம். ஒரு மனிதருக்கு செல்வம் அதிகமாகிவிட்டால் அவன் அல்லாஹ்வின் நினைப்பதை குறைத்துக் கொள்வான், நன்மைகள் செய்வதையும் குறைத்துக் கொள்வான். எந்த அளவுக்கு? ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிக்கும் பொழுது டெய்லி தொழுக வருவார், 5 வக்து தொழுகுவார். அதே அவர் 1000 ரூபாய் சம்பாதிக்கும் போது வார்த்தை 2 நாள் வருவார் தொழில், பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை வருவார். இதுவே 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் பொழுது ஜும்மாக்கு மட்டும்தான் வருவார். இதுவே ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் போது பெருநாக்கு மட்டும்தான் வருவார். அப்போ ஒரு மனிதர்கிட்ட செல்வம் அதிகமாகி விட்டால் அவன் அந்த வேலைகளில் ஈடுபடுவதன் காரணமாக அவன் நன்மைகள் செய்வதில் அந்த மனிதன் பின்தங்கி விடுவான். அதனால்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 விஷயங்கள் வருவதற்கு முன்பாக நீங்கள் நன்மைகளை முந்திக் கொண்டு செய்து கொள்ளுங்கள். அதில் முதல் விஷயம் செல்வம் வருவதற்கு முன்னால். 2வது, வருவை வருவதற்கு முன் நீங்கள் நன்மைகளை முந்திக் கொள். அல்லாஹ் நம்மளுக்கு போதுமான செல்வத்தை கொடுத்திருக்கின்றார் என்றால் அதை கொண்டு நாம் எப்படி ஏழைகளுக்கு கொடுப்பது, எப்படி அது நல்ல காரியங்களை செலவு செய்வது, அந்த அந்த செல்வத்தை எப்படி நன்மையாக மாற்றுவது என்பதை நாம் அதனுடைய விஷயங்களை நாம் ஈடுபட்டு நம்முடைய செல்வத்தை நாம் நல்ல வழியில் செலவு செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செலவு செய்ய தவறிவிட்டால் என்றால் ஒரு காலம் உங்களுக்கு வறுமை வந்துவிடும். அப்பொழுது உங்களால் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களால் எதுவும் செலவு செய்ய முடியாது. 3வது சொன்னார்கள், நோய் வரும் முன் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், அமல்களை நன்மைகளை முந்தி செய்து கொள்ளுங்கள். நோய் வந்துருச்சுன்னா அமல் செய்ய முடியுமா? ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் கதியா இருக்கும், நடக்க முடியாது, கால் வலி, நின்றும் தொழ முடியல, உட்கார்ந்தும் தொழ முடியல, பள்ளிக்கே வர முடியல. ஏன்னா பள்ளிக்கு வருது இல்ல, கால் முட்டு வலியாகிறது. அப்ப அந்த நோய் வருவதற்கு முன் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய அமல்களை சரி செய்து கொள்ளுங்கள், நன்மைகளை நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள். 4வது சொன்னாங்க, வயோதிகம் வருவதற்கு முன் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், அமல்களை செய்து. வயசாயிடுச்சு, வயசாயிடுச்சு அமல் செய்ய முடியுமா? செய்ய முடியாது, நம்மளால நடக்க முடியாது, முடியல, வயசாயிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. குளிர் காலத்தில் எழுச்சிக்க முடியாது, சளி வந்துடுச்சு, அது வந்துடுச்சு. அப்ப அந்த வயோதிகம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த இளமை காலத்தில் நாம் நன்மைகளை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ செய்து கொள்ளுவேன். காரணம், முதுமையில் நாம் அந்த அளவுக்கு அல்லாஹ்வை இபாதத் செய்ய முடியாது, நம்முடைய உடல் நம்மளுக்கு ஒத்துழைக்கும். 5வது சொன்னாங்க, மரணம் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் உங்களுடைய மரணத்திற்கு முன்பாக நீங்கள் நன்மையை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், நன்மையில் நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டு அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். 6வது சொன்னார்கள், தஜ்ஜால் வருவதற்கு முன் நீங்கள் அமல்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்களில் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், நன்மைகளை நீங்கள் முந்தி சென்று கொள்ளுங்கள். தஜ்ஜால் வந்து விட்டால் அவருடைய புத்தனாவை நீங்கள் மூழ்கி விடலாம். அதனால் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய அமல்களை நீங்கள் முந்தி வெகு சீக்கிரமாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள். 7வது சொன்னாங்க, கியாமத் வருவதற்கு முன் நீங்கள் அமல். உலகம் எப்போ அழியும் தெரியாது, இன்னும் தெளியுமா, நாளைக்கு தெளியுமா, எப்போ வரும் தெரியும். அப்ப அந்த கியாமத்துக்கு முன் உங்களுடைய அமல்களை நீங்கள் முறைப்படுத்தி நீங்கள் நன்மைகளை முந்திக் கொண்டு அதிகமாக செய்து கொள்ளுங்கள். அப்ப இந்த 7 விஷயங்களுக்கு உண்டாக நீங்கள் சாதிக்கும் இல்லாமல் உங்கள் அமல்களை நீங்கள் விரைவாக செய்து கொள்ளுங்கள், முந்திக் கொண்டு செய்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அது கண்ணியமிக்க அல்லாஹ் விடுவர்களே, அமல்கள் என்றால் என்ன? சின்ன சின்ன அமல்கள் கூட அல்லாஹ் சொல்றதை கொடுக்குறான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஒரு 20 அமல்களை பத்தி நான் இன்னைக்கு பேசலாம்னு இருக்கிறேன். சின்ன சின்ன அமல்கள், நீங்க பெருசா செஞ்சு நீங்க சொர்க்கத்தை அடையணும்னு இல்லை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
குர்ஆன்ல 18வது ஜுஸு கத் அஃப்லஹல் முஃமினூன், சூரத்துல் முஃமினூன் சூரா. அந்த 18வது ஜுஸுல முதல் 10 ஆயத்துகள், முதல் 10 ஆயத்துகளே யாரு ஓதுறாங்களோ, ஒரு நாளைக்கு ஒரு தடவை 10 தடவை 20 தடவையோ, அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டுறான்னு சொல்றாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 ஆயத்து ஓதுறது பெரிய விஷயமா? குர்ஆன்ல 18வது ஜுஸுல கத் அஃப்லஹல் முஃமினூன் என்ற அந்த ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஜுஸுல முதல் 10 ஆயத்துகளே யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல ஒரு மாளிகை தரான், மாளிகை கட்டுறான். இது பெரிய விஷயமா? நம்மளால ஓத முடியாத 10 ஆயத்து. இந்த 10 ஆயத்து ஓதுனால அல்லாஹ் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து தரான்? சின்ன சின்ன அமல்களை கூட நீங்க என்ன செஞ்சீங்களா, அல்லாஹ்வுடைய சோனத்தை சொர்க்கத்தை நீங்க அடைந்து கொள்ளலாம். சின்ன நன்மைகள், சின்ன நன்மை அப்படி நீங்க பார்க்காம, அப்ப அந்த சூறாவுடைய முதல் 10 ஆயத்துக்களை யார் ஓதுறாங்களோ அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகையை தரான்னு சொல்றான். இரண்டாவதாக சொல்றான், பொதுவாகவே மனிதன் வீட்டுல இருந்து கிளம்புறான், கிளம்பி கடத்தெருவுக்கு போக போறான். ஒரு மனிதன் கடத்தெருவுக்கு போகும் பொழுது என்ன ஓதணும்? 4 கலிமா ஓதும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த 4 கலிமாவை யார் கடத்தெருவுக்கு போகும்போது ஓதுறாங்களோ அல்லாஹ் அந்த மனிதனுக்கு 1000 நன்மை தரும், 1000 பாவங்களை அழிக்கிறான். என்னங்க, ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை கடைக்கு போவோம்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம கடைக்கு போவோம்? அப்ப யார் கடை தெருவுக்கு போகும்போது 4 கலிமா ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா 1000 நன்மைகளை தரான், 1000 தீமைகளை அழிக்கிறான், 1000 தீமைகளை அழிக்கிறான். அது மட்டும் இல்லாம சொர்க்கத்துல அல்லாஹ் அந்த மனிதருக்கு ஒரு மாளிகையை தரான். எப்ப கடை தெருவுக்கு போனாலும் பொதுவாக இந்த 4 கலிமாவுக்கு ஒரு பவர் இருக்குங்க. யாரு இந்த 4 கலிமாவை அதிகமா ஓதுறாங்களோ, யாரு இந்த 4 கலிமாவை அதிகமாக ஓதுறாங்களோ அவர் எப்பேற்பட்ட ஏழையாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அவருக்கு காபாவை காட்டாம மரணத்தை கொடுக்கறது இல்லை. அவர் எப்படிப்பட்ட ஏழையா இருந்தாலும் சரி 4 கலிமாவுக்கு ஒரு பவர் இருக்கு. யாரு 4 கலிமாவை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர் எப்படிப்பட்ட ஏழ்மையில இருந்தாலும் சரி, அவர்னால் பணங்கள் செலவுபட முடியாது அப்படிப்பட்ட மனிதரா இருந்தாலும் சரி அல்லாஹ் அவருக்கு தன்னுடைய காபாவை தன்னுடைய எண்ணத்தை காட்டாம அல்லாஹ் அவருக்கு மரணத்தை கொடுக்கறது இல்லையா. 4 கலிமா அல்லாஹ் உள்ள ஒரு பவர் வச்சிருக்கான். அப்போ நம்மளுக்கு இதுல சின்ன விஷயம், சின்ன சின்ன அமல்களை கொண்டு அல்லாஹ் நம்மளுக்கு பெரிய பாக்கியங்கள் இல்லை. அப்ப நம்ம கடை தெருவுக்கு போகும்போது 4 கலிமா ஓதுறதுனால உங்களுக்கு 1000 நன்மைகளும் கிடைக்குது, உங்களுடைய 1000 தீமைகளையும் அழிக்கிறான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மாளிகை தரான். எவ்வளவு பெரிய பாகம்! 4 கலிமா ஓதுறது கஷ்டமா போயிட போகுது. 3வது சொன்னாங்க, யார் தொழுகை முடிந்தவுடன் ஆயத்துல் குர்சியை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மாளிகை தரான். சின்ன சின்ன அமல்கள், தொழுகை முடிஞ்சவனும் ஒரு ஆயத்துல் குர்சி ஓதணும். ஆயத்துல் குர்சி எத்தனை பேருக்கு மனப்படமா இருக்குன்னு தெரியல. அப்ப சின்ன சின்ன அமல்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்துல பெரிய பதவிகளை தரான், சொர்க்கத்தையே தரான். இதை விட அந்த மனிதனுக்கு என்னென்ன கிடைக்க வேண்டும்? அப்ப 3வதாக சொல்றாங்க, யார் தொழுகை முடிந்தவுடன் ஆயத்துல் குர்சி ஓதுறாங்களோ அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகின்றான். 4வது சொன்னாங்க, யார் இஷா தொழுகைக்கும் மக்ரிபுக்கும் இஷாக்கும் இடைப்பட்ட நேரத்தில் 6 ரக்காத் தொழுகின்றார்களோ, பொதுவாக அந்த 6 ரக்காத்துல சொல்லுவாங்க அவ்வாபீன், அவ்வாபீன் 6 ரக்காத் யார் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டி தரான். சின்ன சின்ன அமல்கள்,
இதெல்லாம் செஞ்சு பாருங்க. இதெல்லாம் இதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்திலே தர, சொர்க்கத்துல அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வீட்டை தரான். சொர்க்கத்துல ஒரு வீடு எப்படிங்க இருக்கும்? சொர்க்கத்துல சொல்றாங்க, சொர்க்கத்துல சொர்க்கம் எப்படி இருக்குன்னு பாக்காதீங்க. சொர்க்கத்துல அல்லாஹ் கொடுக்கிற ஒரு இடம், ஒரு மூலை, ஒரு சின்ன ஒரு மூலை, ஒரு முக்கு. அந்த மூலை இந்த உலகம், இந்த உலகத்தை விட பெருசு. சொர்க்கத்துல சின்ன இடம். அப்ப நான்காவதாக சொன்னாங்க, யார் இஷா மக்ரிபுக்கும் இஷாக்கு இடைப்பட்ட நேரத்துல 6 ரக்காத் தொழுகிறாங்களோ, நாங்க அவ்வாபின் தொழுகிறாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எப்பயுமே என்ன செய்வாங்களா, அந்த மக்ரிபுக்கும் இஷாவுக்கு இடைப்பட்ட நேரத்துல 20 ரக்காத் தொழுவாங்களாம். அப்ப பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், உம்மு சல்மா கேட்டாங்களாம், யார சொல்லலாம், அப்ப நான் இஷா மக்ரிபுக்கும் இஷாவுக்கு இடைப்பட்ட நேரத்துல 20 ரக்காத் தொழுகிறேன், எனக்கு அல்லாஹ் என்ன தருவான்? அல்லாஹ் உனக்கு 2 வீட்டை தருவான்னு சொன்னாங்க பெருமாள். 6 ரக்காத் வந்தா ஒரு வீடு, 20 ரக்காத் அல்லாஹ் இருந்தாங்க 2 வீட்டை தரான். பைத்தை சின்ன சின்ன அமல்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தையே தரான். சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு வீட்டை தரான். உலகத்துல தாங்க வீடு, எல்லாம் கொடுக்குற வீடு தாங்க பெரிய வீடு, எல்லாம் கொடுக்கறதாங்க சிறந்த பரிசு. அப்ப 5வது சொன்னாங்க, யார் அல்லாஹ்க்காக வேண்டி ஒரு பள்ளியை கட்டுகின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் செய்யறான், சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டுறான்னு சொல்றாங்க. 6வது சொன்னாங்க, யார் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுகின்றார்களோ, பொதுவாக இன்னைக்கு மனிதர்கிட்ட அந்த தன்மையே கிடையாது. பள்ளிவாசலுக்கு மோதினார் இருப்பாரு, அவர் பார்த்துப்பாரு, நம்ம எதுக்கு குப்பையை எடுக்கணும்? அப்ப மோதினாரு எல்லா நன்மை அழிஞ்சு போயிடுவாரு. மோதினாரு எல்லா நன்மை அழிஞ்சு போயிடுவாரு. அங்க ஒரு குப்பை இருக்கும், மோதினா அங்க வேற குப்பை இருக்குது, இவர் எடுத்து போட மாட்டார். ஆனா பள்ளியில இருக்கக்கூடிய குப்பையை யார் அகற்றினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்யறான், சொர்க்கத்துல ஒரு மாளிகையை தரான். அது யாருக்குமே வேணாவா? ஆனா அதை கட்டுறதுக்கு, அதை எடுக்கிறதுக்கு யாரும் கொண்டு வர மாட்டாங்க. பள்ளியில ஒரு குப்பை எடுக்கிறதுக்கு நம்ம பள்ளி அப்படி கிடையாது. எல்லாருமே என்ன செய்வாங்க, இது கொண்டு வேலையை பார்ப்பாங்க. அப்ப அந்த பள்ளியில இருக்கக்கூடிய குப்பைகள் அது மட்டும் இல்ல, சொர்க்கத்துல வீட்டை மட்டும் அல்லாஹ் தரல, கன்னிகளிலேயே உயர்ந்த கன்னிகள், சொர்க்கத்து கன்னிகள், ஹூர்ல ஈன்கள் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யறான்? பள்ளியில இருந்து ஒரு மனிதன் குப்பை எடுத்து வெளியே போட்டான்னா, நாளைக்கு நீங்க சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்க திருமணம் முடிப்பீங்க. யார? ஊர்ல இருந்து திருமணம் முடிப்பீங்க. பொதுவாக உலகத்துல திருமணம் முடிச்சா மகர் கொடுக்கணுமா இல்லையா? பொதுவாக உலகத்துல திருமணம் முடிச்சா மகர் கொடுக்கணுமா இல்லையா? அதே மாதிரிதான் பள்ளியில இருக்கக்கூடிய குப்பைகளை யார் அகற்றுகின்றார்களோ இவர்கள் அகற்றக்கூடிய அந்த குப்பைகள் தான் இவர்கள் அந்த ஊர்களுக்கு கொடுக்கக்கூடிய மகள்கள் என்பதால் பெருமாள் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம கண்ணில் படக்கூடிய சின்ன தூசியா இருந்தாலும் இந்த எடுத்து போடுறது அல்லாஹ் உங்களுக்கு எதை தரான்? சொர்க்கத்துல ஒரு வீட்டையே தரான். 7வது சொன்னாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் சுன்னத் 12 ரக்காத்துகள் தொழுகின்றார்களோ, அது என்ன சுன்னத் 12 ரக்காத்துகள் சொல்றாங்க? நாங்க லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத், லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத், லுஹருக்கு பின்னாடி 2 ரக்காத், மக்ரிபுக்கு பின்னாடி 2 ரக்காத், இஷாவுக்கு பின்னாடி 2 ரக்காத், நாங்க ஃபஜருக்கு முன்னாடி 2 ரக்காத். இந்த சுன்னத்துகளை யார் கரெக்டா சொல்லுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் எதை தரான்? சொர்க்கத்துல ஒரு வீட்டை தரான். லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத்து, நாங்க லுஹருக்கு பின்னாடி 2 ரக்காத்து, மக்ரிபுக்கு பின்னாடி 2 ரக்காத்து, இஷாவுக்கு பின்னாடி 2 ரக்காத்து, நாங்க ஃபஜருக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னத். யார் தன்னுடைய வாழ்க்கையில முழுமையாக சரியாக கடைபிடிக்கின்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் எதை தரான்? சொர்க்கத்துல ஒரு வீட்டை தரான். 8வது சொன்னாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் லுஹா தொழுகையை தொழுகின்றார்களோ, லுஹா தொழுகை நிறைய பேருக்கு தெரியாது, லுஹானா என்னன்னே தெரியாது, இஷ்ராக்கே தொழுவது இல்லை, லுஹா என்னன்னு தெரிய போகுது. அந்த 10ல இருந்து 12 மணிக்குள்ள தொழக்கூடிய தொழுகுங்க, 10ல இருந்து
12 மணிக்கு இதுக்கு இடைப்பட்ட நேரத்தை தொழக்கூடிய தொழிலுக்கு பேர் இருந்தாங்க லுஹா. யார் பொதுவா இருந்தாங்க எத்தனை 2 ரக்காத்து வந்தாங்க தொழுகலாம், எத்தனை ரக்காத்து வேணா தொழுகலாம், நஃபில் தான். அப்ப அந்த லுஹா தொழுகி யார் தன்னுடைய வாழ்க்கையில வலிமையாக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கொடுக்கலாம். 9வது சொன்னாங்க. இது ரொம்ப ஈஸி, இது ரொம்ப ஈஸி. ரமலானில் யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு சஜிதா செய்யறாங்களோ, ஒரு சஜிதா, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ஒரு சஜிதா செஞ்சதுக்கு 1500 நன்மையை தரான். ஒரு சஜிதாக்கு ரமலான்ல 1500 தீமையை அளிக்கிறான் அந்த மனிதன் கிட்ட இருந்து. அல்லாஹ் 1500 அந்தஸ்துகள் அல்லாஹ் உயர்த்துறானா, 1500 அந்தஸ்துகளை உயர்த்துறானா. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு வீடை தரானா ஒரு சஜிதா. ஒரு ரமலான் 30 நாட்கள் 5 வேளை தொழுகை, 150 வக்து, அப்புறமா தராவீஹ் 20 ரக்காத்து, இதெல்லாம் நீங்க தொழக்கூடிய சுன்னத்துகள் நஃபில்கள், இதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. 2 ரக்காத்துக்கு 4 சஜிதா ஆயிடுச்சு. அப்ப எத்தனை சஜிதாக்கள் ரமலான்ல நீங்க செய்வீங்க? அப்ப ஒரு சஜிதாக்கு அல்லாஹ் 1500 நன்மையை கொடுக்கிறானா, 1500 தீமையை அளிக்கிறானா, 1500 அந்தஸ்துகளை உயர்த்துறானா. நீங்க ரமலான செய்யக்கூடிய ஒவ்வொரு சஜிதாக்கும் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியங்களை தரான். ஒரு சஜிதாக்கு அல்லாஹ் ஒரு வீட்டை தரான். 4 சஜிதாக்கு 2 ரக்காத்துக்கு 4 சஜிதா, 4 வீடு 2 ரக்காத்துக்கு கணக்கு போட்டுங்க. அப்போ ஒரு தராவி நீங்க தராவி 20 ரக்காத் கரெக்டா முடிச்சீங்கன்னா 80 வீடு தரான் அல்லாஹ் சொர்க்கத்துல உங்களுக்கு. கரெக்டா? அப்ப நாம என்ன செய்யணும்? சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க நினைக்கிறீங்க, அல்லாஹ் நம்மளுக்கு எதை கொண்டு பாக்கி கேட்டான். 10வது சொன்னாங்க, யார் வலிமையாக புதன் வியாழன் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? சொர்க்கத்துல ஒரு வீட்டை தரான். சொர்க்கத்துல ஒரு வீட்டை தரான். அதே மாதிரி 11வது சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லிம் மறைவுக்கு மௌத்துக்கு சக முஸ்லிம் கபர் நோண்டினால், இதெல்லாம் பொதுவா கிராமங்கள்ல தான் இருக்கும், சென்னையில எல்லாம் இருக்காது. நீங்க கிராம சைடு போனீங்கன்னா கபர் வெட்டுறதுக்கு நாள்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்களே வெட்டிடுவாங்க கபரை. என் ஊரெல்லாம் அந்த விளம்பரம் தான் இருக்குது. அது ஊர்ல உசுலாவே வச்சுட்டாங்க, சட்டமாவே இருக்குது. அந்த ஊர் யாருன்னு மூத்தாயிட்டாங்கன்னா அந்த ஊர் இளைஞர்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க, சேர்ந்துலாம் செய்வாங்க, கபர் வெட்டுவாங்க. சொல்றாங்க, கபரை நீங்க முழுசா வெட்ட வேணாம், மம்முட்டில இருந்து ஒரு குத்தி தண்ணி எடுத்து போனா அல்ல சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு வீட்டை தரான். சொர்க்கத்துல ஒரு வீட்டை தரான். இது நீங்க மெட்ராஸ்ல பார்க்க முடியாது, பெரும்பாலும் இங்கெல்லாம் சரியா பார்க்க முடியும். ஆனா கிராம சைடுலாம் முடியும், இளைஞர்கள் இதுக்குண்டே இருப்பாங்க. மூத்த அடிச்சா டக்குன்னு அவங்க தான் அந்த எல்லா வேலையும் எடுத்து பார்ப்பாங்க. அந்த வீட்டுல என்ன வேலை இருக்குது, கபர் நோன்றது, பக்கத்து இடத்துல போய் சாப்பாடு செஞ்சு எடுத்து கொடுக்குறதுல இருந்து இன்னைக்கு இதெல்லாம் பெரும்பாலும் இந்த சிட்டிக்குள்ள எல்லாமே போயிடுச்சு. அதனால ஒரு முஸ்லீம் சக முஸ்லீம் என்னங்க பார்த்து சலாம் சொல்லக்கூடிய விஷயம் கூட இது குறைஞ்சு போயிடுச்சு. ஒரு முஸ்லீம் பார்த்தா சலாம் சொல்றது இல்ல. அப்ப சொல்றாங்க, யார் சக முஸ்லீமுக்காக வேண்டி குழி நோன்றாங்களோ, அதாவது கபருக்கு ஒரு மம்முட்டி எடுத்து ஒரு மண்ணு தூக்கி போட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு தரான். சொர்க்கத்துல அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மாளிகை தரான். அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடி யார் 10 தடவை குலுகுல் சூரா ஓதுறாங்களோ அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை தரான். சின்ன சின்ன அமல்கள் பெருசா நீங்க செய்வானா. ஃபர்லு தொழுந்தீங்க, இன்னொரு தொழில் வச்சாரு, உட்காந்து 10 தடவை குலுகுல் அது அல்லாஹ் சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் 10 தடவை ஓத போறீங்க. இந்த 10 தடவை நீங்க ஓதுறதுனால அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை தரான். இதோட என்ன பாக்கியம் நம்மளுக்கு? சின்ன சின்ன அமல்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு நிறைந்த பாக்கியத்தை அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறான்? சொர்க்கத்துல வச்சிருக்கான். சொர்க்கத்துல
வச்சிருக்கிறான். 14வது சொன்னாங்க பெருமாள், யார் 40 ஹதீஸ்களை, என்னுடைய ஹதீஸ்களை யார் 40 ஹதீஸ்களை மனனம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சூரத்துல ஒரு மாளிகை தரான். ஒரு ஹதீஸ் 40 பெரிய ஹதீஸ் இல்லைங்க, பக்கத்துல கிட்ட வாங்க. அத்தீனு யுஸ்ருன், இதுக்கு அர்த்தம் என்னன்னா தீன் எளிதானது. இது ஒரு ஹதீஸ். அத்தீனு யுஸ்ருன், தீன் எளிதானது, இஸ்லாம் எளிதானது அப்படின்னு ஒரு ஹதீஸ். இந்த மாதிரி ஒரு 40 ஹதீஸ் நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு சொல்றது ஒரு வீட்டை தரும். இதெல்லாம் டைம் இல்ல. ஹதீஸ் எங்க மனப்பாடம் பண்றது? நிறைய பேருக்கு நபியே யாருன்னு தெரியாது. நீங்க அல்லாஹ் பாதுகாப்பு. நபியோட பேர் முழுமையா சொல்ல தெரியாதவங்க கூட இருக்கிறாங்க இந்த உலகத்துல. அல்லாஹ் பாதுகாப்பு. இப்ப 15வது சொன்னாங்க, அசருக்கு முன் 4 ரக்காத் யாரு சுன்னத்தை வலிமையாக பின்பற்றி தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல ஒரு மாளிகை தான். பொதுவாக அசர் எல்லாருமே கஷ்டம் தொழுகிறது. ஏன்னா அப்பதான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்து நல்லா டயர்டா இருப்பாரு, கொஞ்ச நேரம் அசதியா படுப்பாரு. நாங்க சொல்லுவாங்க பொதுவாக இந்த காஃபிலீன்கள் பொதுபோக்கானவர்கள் அசர் தொழுகி விட்டுருவாங்க. ஆனா அசர் தொழுகை எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. அசர் தொழுகை அதுக்கு முன் சுன்னத் 4 ரக்காத் யார் வலிமையா தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் எதை கொடுக்குறான்? சொர்க்கத்துல ஒரு மாளிகை தரான். நாங்க ஃபஜர் வரதே கஷ்டமா இருக்கு. ஃபஜரே தொழுகிறது இல்ல. ஃபஜருக்கு 4 பேர் 5 பேர். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மகளால் இருக்கிற இந்த வயசானவங்க எல்லாம் மோதா போயிட்டாங்கன்னா பள்ளிவாசல் இமாம் சாப்பா மோதானு தொழுவாரு. அப்படிதானே? ஏன்னா வயதானவங்க அவங்களுக்கு தூக்கம் வராது, சீக்கிரம் பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. இது இளைஞர்கள் நடுத்தர வயது உள்ளவர்கள் எல்லாம் பேச மாட்டாங்க. ஃபஜருக்கு வர்றதே கிடையாது. என் மகள உட்படதான் சொல்றேன், ஃபஜருக்கு வர்றதே கிடையாது. இப்ப இந்த வயதானவங்க எல்லாம் ஒரு காலத்து அவங்க தான் இருவாங்க, அல்லாஹ் அழைப்பு விட்டு போயிடுவாங்க, மூத்தாயிடுவாங்க. அதுக்கப்புறம் பள்ளிவாசல்ல நான் தொழுவேன், பின்னாடி மூத்தனார் தொழுவாரு, துணை இமாம் தொழுவாரு, அவ்வளவுதான், அவர் யாரும் இருக்க மாட்டாங்க. பிற்காலத்துல அப்படிதான் இருக்கும். அனைவரும் அடிக்கடி வாட்ஸ்அப்ல ஒரு விஷயத்த படிச்சுட்டு இருந்தேன். நாம பள்ளியில ஒரு விஷயத்த செய்யவே கூடாது. பள்ளிவாசல்ல நாம ஒரு விஷயத்த செய்யவே கூடாது. இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? விரட்டக்கூடாது. விரட்டுறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் உரிமையே கிடையாது. சின்ன பிள்ளைங்க வருவாங்க, சில நேரம் சேட்டை பண்ணுவாங்க. என்னங்க இன்னைக்கு சேட்டை பண்றவங்க தான் நாளைக்கு என்னங்க தொழுகையாளிங்க. இவங்க என்ன செய்வாங்க? இவருடைய பெரிய தக்குவாதாரி மாதிரி வருவாரு, சின்ன பிள்ளைங்க தோட்டத்துல வந்து சத்தம் போட்டு பையில அனுப்பிச்சு விட்டுருவாரு, இவரு போயிடுவாரு. நாளைக்கு பள்ளியில யார் தொழுகிறது? பள்ளியில நாளைக்கு யார் தொழுகிறது? நாளைய தலைமுறைகள் அவங்க. சில பள்ளிவாசல்ல இந்த லைன் எழுதி வச்சிருப்பாங்க இமாம்க்கு, சின்ன பிள்ளைகள் யாரும் மிரட்டாதீங்க, அவங்க சேட்டை செஞ்சா யாரும் கேட்காதீங்க, சேட்டை செஞ்சா நீங்க யாருமே கேட்காதீங்க எழுதி வச்சிருப்பாங்க சில பள்ளியில. ஏன் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா நீங்க போயிடுவீங்க, ஆனா உங்களுக்கு அடுத்து அவங்க தொழில் வர போறாங்க. நீங்களும் தொழுவது இல்லை. இவர் வாரத்துக்கு ஒரு நாள் வந்திருப்பாரு தொழிலுக்கு, ஏதோ ஒரு ஜும்மா வந்திருப்பாரு, அங்க ஏதோ பையன் சிறுமசம் பண்ணி இருப்பான், இவர் சொல்லிட்டு போயிட்டு அடுத்த நாள் அந்த பையன் தொழிலுக்கு வர மாட்டான். இவரும் ஒரு வாரம் கழிச்சு தொழிலுக்கு அடுத்த ஜும்மா தான் வருவார். இவரும் அடுத்த நாள் ஜும்மா தான் வருவார் அடுத்த வாரத்துக்கு. இப்ப இந்த ஒரு வாரத்துல அவனும் தொழிலுக்கு வரல, இவரும் தொழிலுக்கு வரல. அல்ல பாதுகாப்பு. இன்னைக்கு நிறைய பள்ளி வாசல் இதுதான் இருக்கு. சின்ன பிள்ளைங்க சேட்டை பண்றாங்க, துரத்தி அமைச்சிருக்கு, அது செய்யுது இது செய்யுது. இவரும் தொழுவது இல்ல, பிள்ளைங்க சேட்டை பண்ண யாரும் சேட்டை பண்ணாம வந்துட்டோம். நம்மளாம் சேட்டை பண்ணாம வந்துட்டோம். நான் கூட சேட்டை பண்ணிருப்பேன் சின்ன வயசுல பள்ளிவாசல்ல ஓடு பிடிச்சி விளையாடி இருப்போம். அதுல பிள்ளைங்களுக்குள்ள தன்மை என்ன? நபி எந்த பிள்ளையும் வந்தாங்க நீ செஞ்சது கிடையாது. நபியோட வாழ்க்கையில எடுத்து பாருங்க. நபி தாங்க நபி சொல்லாடி சஜிரால இருப்பாங்க, பேர பிள்ளைங்க கழுத்துல ஏறி வந்துப்பாங்க. வரலாறு நிறைய இருக்குது. அசமு சரி வரலாறு எடுத்து பாருங்க. அது நபி பேர பள்ளி வரப்பட வந்துட்டாங்களா? அப்ப இந்தாங்க பள்ளிக்கு இன்னைக்கு நம்ம பள்ளியோட தொடர்புகள் பள்ளிக்கு தொழுக வருதுன்றது குறைஞ்சு போயிடுச்சு. அதுவும் பஜருக்கு நல்லா பாதுகாக்கணும். போன வாரம் கூட சொல்றேன், நபி துவா செஞ்சாங்க, எல்லாம் என்னுடைய மக்கள் யார் அதிகாலையில் எழுச்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ என்ன செய்ய மறக்கத்து செஞ்சு நபி துவா செஞ்சாங்க. எங்க நீங்க மறக்கத்து கிடைக்கும் நம்மளுக்கு? பஜருக்கு வர்றது இல்லை, ஏதோ வயதான 4-5 பேர் வருவாங்க பள்ளிவாசல்ல, அவங்க தொழுவாங்க போயிடுவாங்க. நீ அப்படிதான் போயிருக்குது. இளைஞர்கள் வீட்டுல தூங்கி நிற்கிறாங்க, நடுத்தர வயது உள்ளவங்க வீட்டுல தூங்கி நிற்கிறாங்க. நல்லா பாதுகாக்கணும். என்னுடைய சமூகம் இன்னைக்கு எப்படி போய் கொண்டு இருக்கின்றது? நான் சொன்ன மாதிரிதான் 7 விஷயம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு பாதுகாப்புங்க. அதுல முதல் விஷயம் செல்வம். செல்வம் எப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா,
100 ரூபா ஒரு மனிதன் சம்பாதிச்சாருன்னா டெய்லி தொழுவார், 5 வேளை தொழுவார். 100 ரூபா சம்பாதிச்சாருன்னா 5 வேளை தொழுவார். 1000 ரூபாய் சம்பாதிச்சாருன்னா அவர் என்ன செய்வாரு? 1000 ரூபாய் சம்பாதிச்சாருன்னா அவர் என்ன செய்வாரு? வாரத்துல 2 நாள் தான் தொழுவிக்கு வருவார். 2 நாள் கூட இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவார். அதே 10,000 ரூபாய் சம்பாதிச்சாருன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வருவார். அதே 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சாருன்னா பெருநாக்கு மட்டும்தான் வருவார். எதுக்கு மட்டும் வருவாரு? பெருநாக்கு மட்டும். அல்ல பாருங்க, சமூகம் அப்படிதான் இருக்குது. பணம், காசு, செல்வத்தை சேர்க்கணும், பணத்தை சேர்க்கணும், சொர்க்கத்துல ஒரு வீட்டை வாங்கணுன்ற என்ன யாருக்குமே இல்லை. இந்த பூமியில ஒரு வீடை வாங்கணும், அங்க வீடை வாங்கணும், எதுவுமே எடுத்துன்னு போக போறது, யாரும் எடுத்துன்னு போகிறோமா? என் வீட்டை எடுத்துன்னு போயிடுங்க, கப்பல்ல எடுத்து வைப்பாங்களா? என்னோட கப்பல் வீடு எடுத்து வைக்க போறாங்களா? இல்ல. அப்ப என்ன கொண்டு போகக்கூடிய செயல்கள் எது? இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றாங்க. பெருமாள் சொன்னாங்க, நாங்க தக்பீர் தஹ்ரீமா, தக்பீர் தஹ்ரீமாவை யார் கரெக்டா செய்யறாங்களோ, அவ்வளவு தக்பீரோடு யார் தொழுகிறாங்களோ, நாங்க அது குறிப்பா சொன்ன 40 நாள் யார் கரெக்டா தொழுகிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? அல்லா தஆலா சொர்க்கத்தை ஒரு வீட்டு பாக்குற மாதிரி ஹதீஸ். லாஸ்டா ஒரு சம்பவம் சொல்லி முடிச்சேன். ஒரு பெரிய அரசர் ஷம்சுதீன் அப்படின்னு சொல்லி, ஷம்சுதீன் என்ற அவருடைய காலத்துல ஒரு பெரிய மகான், அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மூத்தாராங்க. அவர் எப்படிப்பட்ட மகான்னா, அவருடைய வாழ்க்கையில அவர் அவ்வளவு தக்பீர், அதாவது இமாம் தக்பீர் கட்டும் போது கூட சேர்ந்து தக்பீர் கட்ட தொழுவார் அப்படின்னு ஒரு தொழில் கூட விட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஷேக், பெரிய இறைநேசர், தான் மௌத்தாகும் போது வசி செய்கிறார், என்னுடைய ஜனாசாவை யார் தொழு வைக்கணும் அப்படின்னு. அப்படி அவர் 4 ஷர்த்து சொல்றார். தகுதித்தை விடாம தொழுது இருக்கணும். முதல் விஷயம் தகுதித்தை விடாம தொழுந்திருக்கணும். 2வது, நாங்க அசருக்கு முன்னுள்ள சுன்னத்தை கரெக்டா தொழுந்திருக்கணும். 3வது, தக்பீர் தஹ்ரீமா, அவ்வல் தக்பீரோடு தொழுந்திருக்கணும். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட அவ்வல் தக்பீர் அவர் விட்டு இருக்க கூடாது. என்னுடைய ஜனாசா யார் தொழு வைக்கணும்னு சொல்லி அவர் ஷர்த்து போடுறாரு. 4வது சொல்றாரு, நாங்க அந்நிய பெண்ணை அவர் பார்த்து இருக்கக்கூடாது. அந்நிய பெண்ணை அவர் பார்த்து 4 ஷர்த்தை போட்டார். அவர் மூத்தாயிட்டார் ஒரு காலத்துல. இந்த 4 ஷர்த்து யாரும் செஞ்சிருப்பாங்களா? 4 ஷர்த்து. அவ்வளவு தக்பீரோட தொழுந்திருக்கணும், அந்நிய பெண்ணை பார்த்து இருக்க கூடாது, நாங்க அசருக்கு முன்னாடி உள்ள சுன்னத்தை வாழ்க்கையில விட்டு இருக்கக்கூடாது, தகுதியையும் விட்டு இருக்க கூடாது. யாருமே அப்படி இருப்பாங்களா? அவர் பஜர்ல மூத்தாயிட்டாரு, எல்லாரும் பாக்குறாங்க, யாருமே அப்படி இருப்பாங்களா? ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாரும் அப்படி இல்லை, அதனால பார்த்துட்டே இருக்கிறாங்க. நுகர் ஆயிடுச்சு, நுகருக்கு யாரும் வரல. அசர் ஆயிடுச்சு, அசருக்கு யாரும் வரல. மகிழ்வு ஆயிடுச்சு, மகிழ்வுக்கு யாரும் வரல. இஷா ஆயிடுச்சு, என்ன செய்யறது தெரியலையே, ஜனாசா தொழுகாம அடிக்கலாமா? ஜனாசா தொழுகாம அடிக்கலாமா? ஏன்னா அவருடைய வசியத்து 4 சட்டு சொல்லிட்டு போகிறாரு. இந்த 4 தன்மை யாருக்கிட்ட இருக்குது, அவங்க மட்டும் என்னுடைய ஜனாசா தொழு வைக்கணும் இப்படின்னு ஒவ்வொரு அத்தாவும் தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்லி இருக்கணும். அப்பதான் கரெக்டா இருப்பாங்க பிள்ளைங்க. இல்லைன்னா அவங்க அத்தா ஜனாசா யார் தொழு வைப்பாங்க? கடைசியா இஷா நேரம் வந்துடுச்சு, கூட்டத்தை உடைச்சுன்னு ஒருத்தர் வர்றாரு. யாருன்னு பார்த்தா அவர்தான் ஷம்சுதீன் அல்தயி என்ற சிற்று அரசர். ஒரு அரசர், அவர் அந்த நாட்டுடைய அரசர். பாருங்க, நீங்க 100,000 சம்பாதிச்சா நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் தொழிலுக்கு வருவீங்க. ஒரு நாட்டுக்கு அவர் அரசரு. அப்படிப்பட்ட அந்த அரசர் என்ன செஞ்சாரா, தன்னுடைய உதடால அவருடைய அந்த ஜனாதோட முடிச்சு அவுத்துட்டு அந்த ஜனாதா காதல் எப்படி சொன்னாரா, இறைநேசரே, எனக்கோ அல்லாவுக்கோ உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயத்த இன்னைக்கு ஊருக்குள்ள காட்டி விட்டுட்டீங்களேன்னா, நான் தகுதி தொழுவது எனக்கும் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும், அடுத்து உங்களுக்கு தெரியும். நான் எந்த பெண்ணையும் இந்த உலகத்துல பார்த்தது இல்லை, அந்நிய பெண்ணை. நான் என்னோட வாழ்க்கையில அவ்வளவு தக்பீர் விட்டதே கிடையாது, நான் அசருக்கு முன்னாடி இந்த சுண்ணத்தை விட்டதே கிடையாது. இப்படிப்பட்ட என்னுடைய இந்த அமல எனக்கும் அல்லாவுக்கும் உங்களுக்கு மத்தியில் உள்ள இந்த ரகசியத்தை நீங்க இப்படி பகிரங்கப்படுத்திட்டீங்களே சொன்னார். எவ்வளவு பெரிய விஷயம். நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன அமல்கள் கூட இவங்க சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும். நாங்க தொழிலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா இமாம் ஜமாத்தில் அவ்வளவு தக்பீர் விட்டுருக்கோம். இதுதாங்க தொழுகை ஷரத்து.
சில பேர் வேண்டாம் இருப்ப தொழிலுக்கு வருவாங்க. இமாம் சார் 4வது கட்டில போற அப்ப வந்து எப்படி கட்டுவாரு, டக்குனு தாக்க கொள்ளுறவங்க கொத்திட்டு போயிடுவாரு. தொழிலுக்கு என்ன மதிப்பு இருக்கு? தொழில்ன்றது என்ன? இன்னைக்கு பாருங்க, நிறைய பள்ளி 2வது ஜமாத் அதிகமாயிடுச்சு. நல்லா பாதுகாப்பு 2வது ஜமாத் தொழுகணும் எல்லா பள்ளியும் எழுதி வைக்கிறாங்க. ஆனா அது ஃபாலோ பண்றது எங்கன்னா ஒரு ஊருக்கு போயிட்டாரு, நாங்க போற வழியில வேலை டைம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, தொழிலுக்கு வர முடியல, டைம் ஆயிடுச்சு, அது தோணுதாங்க, தப்பு இல்லை. பக்கத்துக்கு பேசிட்டு இருப்பாரு, அந்த தெருவுல இருப்பாரு, அங்க 4 பேர் பேசிட்டு இருப்பாங்க. இவர் வந்து இமாம் ஜமாத் தொழுகை முடிஞ்சிருக்கோம், இவர் எதுக்கு வந்துருவாரு? 2வது ரக்காத்துக்கு 2வது ஜமாத் தொழுகத்துக்கு வந்துருவாரு. அல்லா பாதுகாக்கணும். இன்னைக்கு இது அதிகமாயிடுச்சு. அல்லா பாதுகாக்கணும். ஆக நீங்க சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன அமலும் கூட அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்துல மிக பெரும் பெரிய பாக்கியங்கள் அல்லாஹ் நம்மளே செஞ்சிருக்கிறான். நம்மளுக்கு கொடுக்க